3 நாள்ல 30 கோடி பெட்ரோல் அடிச்சுக்காங்க யாழ்ப்பாணத்தில். சூரியன் உதிக்குது நீ சொல்ல. இது எங்களுடைய ஆக்களுக்குள்ளே பிரச்சனைப்பா. 1 கிலோ பஞ்சா பாரு 1 கிலோ இரும்பு வாரம். நீ எங்கட வயரிங் பாஸ் வந்து அடிச்சா 2:30க்கு கேகேஸ்ல நிக்கிறேன். இப்ப 12 மணி ஆகுது. என்ன நீ எங்கட விட்டு நாங்க செய்யணும். 6:30 கிளம்புனா இன்னும் முகம் கூட கழுவு இல்லை. 100 கல்லுக்கு 10,000க்கு மேல. 100 கல்லுக்கு 10,000 பேர். 1 லட்சம் வரும். கோயிலுக்கு 3 வாரம்னா கணக்குல புரியுதான். ஹலோ நீ வேற மட்டும் கூட சேர்ந்து கல் வச்சுட்டு இருந்தாரு. கோதண்டவாணி என்ன செத்து போச்சாங்களான்னு சொன்னால் வந்து என்ன பிரச்சனை அந்த ஆளுக்குடா 2 கிட்னியும் இல்லையா அவன்டா என்ன சொல்ற இத்தனை வயசுண்டு. அப்போ சொன்னால் 44 வயசுண்டு. அப்ப நாங்கிட்ட என்ன புறப்புல இருந்து இல்லையா இப்பாண்டா இப்ப கிட்டத்தட்ட 45 வருஷம் 40 வருஷமா அப்பா வந்துட்டு மேசன் வேலையை போயிருப்பா. ஆனா தனக்கு வேலை ஆற மேசனுக்கு துரோகம் செய்யக்கூடாண்டாண்டியே அப்பா மேசன் ஆயிடு. ஓ என்ன நீ புக்கா நீ அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செஞ்ச அந்த டாக்டருக்கு நாங்கள் எப்பயுமே ஒரு நன்றி கடன் சொல்லுவோம். உண்மையா என்ன உண்மையா 100க்கு 100 சொல்லி என்ன சங்கதி என்று இருந்தால் 99% தான் தற்செயலாக வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் இது நான் கடவுள் அல்ல. சாவான் சொன்னா சொன்ன நேரத்துக்கு நிற்கிறாவா. முன்னாள் போன ஒரு அம்மா கேட்டா எப்போ குடிவுறண்டு நான் சொன்னேன் வீடு முடியாண்டு. அப்போ எப்போ வீடு முடியுமென்று கேட்டா நான் குடிவுறல் செய்கிற நேரம் வந்து தம்பி அப்போ இன்னும் திருந்தேரியோன்னு கேட்டா. ஓ கல்லுட சொன்னிக்கிறேன் முடிய 6:30 கிளம்பினாப்பா. என்ன இவங்கண்ட கட்ட வாராண்டானா பின்ன அந்த கல்லெல்லாம் கருக்கண்டா போல. ஆனா ஆளுடையில வந்து சேர்ந்து அவன ஆள் தான் மேலஞ்ச மாதிரி உண்மையிலே கை வச்சேன்னா உள்ள கல்லையும் கழிச்சு விடுற கல். நான் சொல்றேன் இடையில வந்து சேர்ந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா போயிட்டு. என்ன நீ எங்கட விட்டு நாங்க செய்யணும். 6:30 கிளம்பினா இன்னும் முகம் கூட கழுவு இல்லை. ஒரு தட்டி முடியுது இப்போ இடையில அப்பா வந்து கேட்டா அப்புறம் அப்பாட்ட கொடுத்துக்கல. 20 கிலோ உடச்சி பண்ணீங்கன்னா 20 குறையதான் ரொம்ப வரும். நீங்க அப்பா நீங்க இப்ப வந்தீங்க அதான் சொல்லி கணிக்கிறாங்க. சரி நான் இதாண்டி போட்டு வைக்கிறேன். சரியில்லைப்பா ஆப்ரேஷன் செஞ்சவங்களாம் 2-3 கல் உடைச்சி போட்டா வேண்டி உடைக்கும். சரியில்லை நீ உடைக்க மாட்டீங்களா முதல் கல் எப்படி தட்டணும் என்ன செய்ய கவிதாஸ் அடிச்சோண்ட என்ன நடக்குது. நான் நேற்று கிளம்பிட்டு வந்தேன். அப்போ கல் கறக்கு தட்டோன்னே சொன்னேன் இல்லை வந்து அந்த மேலுக்கு கட்டணுமெண்டு. நீயும் நித்துனா அப்புறம் 6:30 கிளம்பி. அதுதான் நீங்க இப்போ ஒழுங்கு தான் சரி. இப்போ இடையில ஜாயின் பண்ண வந்து ஒழுங்கினா போல செய்வீர்கள். மற்றது இப்போ சனமும் வந்து கமெண்ட் பண்ணது வந்து அப்பாவுக்கு பெருத்த வேலையோடும் கொடுக்க வேணாண்டு. அப்போ அதால் நித்திரை இல்லாட்டும் பரவாயில்லைன்னு இப்படி 6:30 கிளம்பி ஒரு இப்போ என்ன 11:30 ஒரு 10:45 மட்டும் நான் தட்டினான்னு இப்போ ஒரு ஆக்கள் வரையணுண்டா. அப்புறம் நான் கிளம்பி போக இப்போ அப்பா வந்து கேட்டா அப்புறம் கொடுத்து அப்போ என்ன செய்யக்கூடிய கிடக்கோ இல்லை என்ன மாதிரி மாற்றி விடுவோம். கொஞ்சம் பொறுங்க பார்ப்போம். இதெல்லாம் ஒரு கடவுள் கேள்வியா இல்லை சனநாயக போது உண்மையிலே ஆள் தான் அப்படி வந்து உடைக்க வேண்டும். பார்க்குற ஆள் செய்யணும் அதையும் சொல்லுவான். மற்ற அப்படி அவ உண்மையிலே அவன் செய்ய போன்னு சொல்லி கேட்டாலும் விடுவோமே நாங்கள். அதுதாங்க படிக்காது என்ன கதை கதைக்கிறேன். யாரு அக்னின் உடுப்பல்லோ அவன் உடுப்பப்பா கிடக்கிற கிடையாது. ஒரு நல்ல காரியமா போறோம்டாப்பா வெளியில. அதுதான் கருப்புடுவு போட்டிருக்கான் நல்ல காரியத்துக்கு போறக்கு. இது என்னப்பா சரி அஞ்சோண்டா பிள்ளை நான் அடிச்சு கொடுத்தா பார்த்தேன்னா என்ன நீ அந்த வேகத்துக்கு நான் செய்ய மாட்டேன். என்ன சுணங்கி கொண்டு நீங்க எனக்கு பார்த்தோன்னு இருக்க இல்லை ஒரு மாய கிடக்கு. அது ஆள் கேளாத நான் எடுத்தேன்னா இப்போ கல்லெல்லாம் துண்டு தூளா போடுமே இல்லை. அப்போ நேற்று வந்து கதைச்சினாங்கல்ல அந்த பக்கத்தால் வந்து ஏசி காற்றுலாம் போகுதுண்டு. அதை மறைச்சி தான் இப்போ கட்டுறதுக்கு உண்மையிலே வந்துட்டு காலமே நான் எழுப்பினதே அப்பா இந்த கல்லு தட்டுற சத்தத்துலாம். எனக்கு ஒரு 6:30 கிட்ட சத்தம் கேட்க 6 மணிக்கோ இந்த டாஸா
5 மணிக்கு ஒளிம்பி தெருமுத்தம் கூட்டி நான் தெரிஞ்சிடும் அந்த கரண்ட் வேற கண்டே பிறகு பயமா கிடக்கும் உண்மைக்குமா கவனம் தெருவெல்லாம் கூட்டி போட்டு அதுதான் வெளியாள் பையனா கல்லு காணும் தானே என்ன காணுவேன் அதுதான் ஏன் உண்மையிலே இப்போ கல் பறிச்சிருக்கலாம் ஆனால் இந்த கல்லை வந்துட்டு இப்படி எடுத்து பொறுக்கி கொடுத்து விட்ட மனுஷனா சோழில தேவைண்டா எடுக்கலாம் எங்கட காரணிக்குதாவே 10 கொண்டு வரலாம் ஒரு கொண்டு வந்தா நம்ம கல்லு 8 கல்லு கூட வந்தாங்க 100 கல்லுக்கு 10,000க்கு மேல 100 கல்லுக்கு 10,000 பேர் 1 லட்சம் வரும் இவர் இப்போ பகடிக்கு சொன்னது சமாளிக்க போறாரு இவர் இப்போ பகடிக்கு சொன்னது சமாளிக்க போறாரு ஆளுக்கு உண்மையா தெரியாது ஆளுக்கா கல்லுக்கு 10,000 போட்டு வர அப்படி வரும் 110 ரூபா 110 ரூபானா 100 கல்லுக்கு சேர்த்தானே 1,10,000 ஒரு எப்படி வேற நான் படிய 15,000 தான் அதாவது நாங்கள் 5-10 பெருக்கங்கள் வந்து மிகவும் இலகுவான பெருக்கங்களா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 5 லைன் 7 லைன் தான் முடியும் 5-10 பெருக்கம் வந்து 25 வரைக்கும் எடுத்தாங்க நீ 50 25 பெருக்கினாடா 25 பெருக்கினாலோ திருப்பி 500 அந்த கணக்கு அடி யாரோ இதெல்லாம் கேட்டோன்னே நீ இருக்கிறிய ஆனா உண்மையிலே அவள் தெரியும் கோயிலுக்கு 3 வாரம்னா கணக்கில் புலிதான் ஹலோ ஓடியாங்க ஒருக்கா ஒருக்கா வாங்க அஜபாசி காய் எனக்கு தரலாம் நீங்க யார் அதுக்கு நான் புது கல்லை பறிச்சு கொடுத்துருப்பேன் அப்பா உனக்கு அப்பா உன்னை ஆப்ரேஷன் செஞ்சு காப்பாத்தாங்க நீ சாக மட்டும் மேலே செஞ்சிருந்தாலும் நீ தான் மிச்ச காசு தரணும் ஏடியானு அனுதில் இது கொஞ்சம் இது கொஞ்சம் கயப்பம் வேறு அனு அப்பாண்ட கதையை இப்போ மனச்சாட்சினா காய்க்கிறா இன்றைக்கு நாங்கள் அணுவோ ஒரு சாட்சியாக இந்த இடத்த கூப்பிடுவோம் நீ சொல்லணும் நீ வேற மட்டும் இடத்துல கல் வச்சுட்டு இருந்தாரு அவள் சொன்னது சரி ஆனா கொஞ்சம் சிந்திச்சு போட்டாள் அதனால சனத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு அப்ப இதுக்கிடையில ஒரு பவுடி என்னென்றால் அனு வந்து சொன்னால் நான் பேர் சொல்ல விரும்பல வந்து சரி இப்படி பாலான்னு பாலான்னு சொல்லக்கூடாது அந்த அளவு வீடியோவாக முருகேஷ் என்றே அந்த சிரிப்புக்கு செட்டா இல்லை சிரிப்புக்கு சரி காந்தியை போட்டு சொல்லுமா கோதண்டவாணி சரியா சரி கோதண்டவாணியா அப்ப வந்தான்னு சொன்னால் அடே கோதண்டவாணி செத்து போச்சாங்களான்னு சொன்னால் வந்து அப்ப நாங்க கேட்டேன் என்ன பிரச்சனை அந்த ஆளுக்குடா 2 கிட்னியும் இல்லையா அவன்டா அப்ப நாங்க என்ன சொல்றேன் இத்தனை வயசுண்டு அப்போ சொன்னால் 44 வயசுண்டு அப்ப நான் சொன்னேன் என்ன குழப்பா கதை கேட்க அப்ப நான் கேட்டேன் என்ன 2 கிட்னியும் இல்லையோ உண்டு அதுதான் பிரச்சனை அப்ப நான் கேட்டேன் என்ன புறப்பிலேருந்து இல்லையா இப்பாண்டா இப்ப அவள் இப்பான்னு சொன்ன பிரச்சனை இல்ல கொஞ்சம் என்னண்டு அவளே ஒரு யோசிச்சு நான் கேட்டேன் சில வந்து கந்தரியாண்டாக சொல்றாங்கடா அப்ப நான் கேட்கறான் இடையிட்டோ அடி பிறப்புலேருந்து அப்ப அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர்ல ஆள் செத்துட்டா போல நாங்க கிட்ட பிறப்புலேருந்து இல்லையா கிட்னியா இல்லை இப்பான் பிறகுண்டா அந்த நல்ல ஒரு பம்பரா இருந்தா அந்த நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அது ஒரு ஜோக்கா இருந்திருக்கும் திடீரெண்டு வராது அந்த மாதிரி வந்து அணு வந்தாலே ஒரு சிரிப்பு தான் சும்மா சிரிப்பார் பட் என்ன பகுதி என்ன அப்ப வெளிநாட்டு கதை வச்ச வீடியோ எல்லாத்தையும் நீ இப்ப எடுத்து போடுறியாடா அப்ப மனச்சார்ஜ் இல்லாம அப்ப நாங்களே அதுக்கு என்னண்டா அதுல நான் படிப்பில்லை என்றால் அப்ப நான் திருப்பி கேட்டா அப்ப இப்ப வடிவோம் என்ன இந்த யோக ஏற்கனவே அடிச்சேன் அதாவது எல்லாரும் வயசு போக போக வடிவில்லாம வருவாங்க ஏன்னா ஆனா இப்பே வடிவில்லாம அன்றைக்கு ஒரு ஜோக் கொண்டு அடிச்சேன் பழைய ஜோக் உண்டு எல்லாம் சொல்லி கொண்டு வந்து ஐயோ இந்த மனுஷனை ஏன் இந்த பார வேலையெல்லாம் செய்ய ஒரு இரண்டா கேட்டா தானே மேலே ஏற்றியாச்சடி மேலே இப்போ 80 கல் போட்டுது மிச்சம் இப்போ ஒரு 20 தான் கிடக்கு அதுவும் தான் விட மாட்டேன்னு செஞ்சு கொண்டுக்குறா
அப்படி இருக்கேக்குள்ள எங்கட சாரு வந்து ஒரு கதையை சொன்னால் எங்கட அப்பா பார்க்க பழைய அப்பா மாதிரி கிடக்கண்டு. அப்போ நான் இது என்னடா பழைய அப்பா புதப்பான்னா என்ன விளங்கல, இது என்ன விளக்கம் கதையாக கிடக்கு ஏண்டா. அரே அந்த ஆப்ரேஷன் செய்ய முதல் இருந்த அப்பா நீங்கள் அப்படி பாரு அந்த மாதிரி. அதாவது வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஆக்டிவா என்ன பிரச்சனை ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சால் அதை பேருந்து குறையில விட்டுட்டு இருக்க மனம் கேள்வியை கேட்டுவிட்டாலே அப்பா கல்லே துடைக்கிறான் பாரு சித்திராடி அந்த இடத்தையே காட்டுங்க அந்த கல்லில் இழந்து கண்ண பொறுக்க விட அது முதல்ல. மற்றது வந்து அப்பான்ற விசுவாசம் வேலையாக்களுக்கு அப்படின்னு சொன்னால் அப்பா எப்பயும் வந்து அந்த என்ன சொல்ற ஒரு ஆளுக்கு விசுவாசமாக இருப்பா. பாருங்க கிட்டத்தட்ட 45 வருஷம் 40 வருஷமா அப்பா வந்துட்டு மேசன் வேலையை போயிருப்பா. ஆனால் தனக்கு வேலை ஆற மேசனுக்கு துரோகம் செய்யக்கூடாண்டாண்டியே அப்பா மேசன் ஆயிடு தெரியுமா? ஓ அப்பா பிரேமுக்கு வாப்பா இதுல வாப்பா கல்ல தூக்கிடுறா 2 அகிரி கிட்ட வாப்பா. நீயே கிட்டதுக்கு இந்த கல்ல தூக்கி கொடுக்குறா அதான் இதுல வச்சுட்டு அந்த பொறுக்கு தட்டுற கல்ல தூக்கிடுறா. இவனை வச்சு நான் படுறா மாடியானு 25 அமெரிக்கா 50 சிரிக்கிறா நீ சொல்லா. ஐயோ அப்போ மனுஷன் வந்து விரும்புகிற வந்து எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் தான். அந்த வகையில் உண்மையிலேயே வந்து அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செஞ்ச அந்த டாக்டருக்கு நாங்கள் எப்பயுமே ஒரு நன்றி கடன் சொல்லுவோம். உண்மையாக நினைக்கிறேன் சொன்னது இந்த ஆளுக்கா ஒரு கொஞ்சம் மாதாலேயோ கையத்தாலேயோ தனக்குடியோ காட்டுச்சு இல்லை கதை வந்து அப்படிதான் அந்த வடிவில் போனால் பரவாயில்லை. நான் வந்து பேசுக்குள்ள கதை எழுதி போடுறேன்னா நான் உண்மையாக காந்தி டாக்டருக்கும் ஒரு கதை ஒன்று நன்றி எழுதி போடணும். இப்போ உண்மைக்கு தெரியுமா இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில இல்லை இத்தனை பேர்ட்ட வாழ்க்கையில் சொல்லுங்க. அப்போ வந்து உண்மையாக அந்த ஒரு வாழ்க்கையே முடிகிற கட்டத்தில் விளக்கேற்றி வச்சுக்கணும்னு சொல்லணும். வந்து உண்மைக்குமே அப்படி இருந்து அப்பாவுக்கு அடைப்பண்ணு சொன்னோன்னே நாங்கள் ஒரு 4 மாதம் கை வைத்தியத்தை விட்டு பார்த்துனாங்க. கரைச்சல் இல்லாமல் அதுக்குள்ளே முடிச்சுக்கோண்டு அதுக்குள்ளே தப்பிட்டு மனுஷன் எனக்கு அதானே சரியா மன கஷ்டம். அப்படி ஆனால் 97% அடைப்போட 62 வயசில் வந்து 4 மாதம் 5 மாதம் வந்து என்ன சொல்கிறது வந்து ஆப்ரேஷன் செய்யாமல் உயிரோடு இருந்து தப்பி வந்து செஞ்சேன்டா எனக்கு தெரிஞ்ச அப்பாவை தான்டா போயிருக்கேன். 5 கிராம் பார்த்தவாரி அந்த டாக்டர் இந்த இருந்தது. ஆனால் முதலாவதால இன்னதான் எடுக்கணும் அடைப்பாவோட கூட வந்து நான் இது மேல மற்றது கண்டபடி மேல எடுத்து அவை இந்த மார்க்கெட்டுகள் குறைஞ்சி ஓடும். அதால் வந்து என்ன அது உண்மையா காந்தி டாக்டர் கை வச்சா 100க்கு 99% ஃபெயில் ஆகாது. அந்த ஒரு விதம் சொல்லி கொண்டில்லையடா அது வந்து சரியான மறுமொழி சொன்னவர் உண்மையா 100க்கு 100 சொல்லேலி என்ன சங்கதி என்று சொன்னால் 99% தான் தற்செயலாக வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் இது நான் கடவுள் அல்ல. அதுக்காகத்தான் அந்த ஒன்றை குறைச்சி சொல்கிறேன். ஆளுக்கு செய்ய எனக்கு சரியான நம்பிக்கை கிடைக்கணும். மற்றப்ப இப்போ ஒரு காந்தி டாக்டர்கிட்ட கதையை விடுவோமே இப்போ இந்த கல் உடைக்கிறானி 100க்கு 100 கல்லையும் ஒரு கல் முடியாமல் எடுப்பியோ இப்படி தட்டுக்க சில கல் 2ஆ போடும். ஆனால் பெரும்பான்மையான கல் நீ வந்து உடையாவளி தான் தட்டுவேன் மேலே உள்ள பொருட்கத்தான் தட்டுவேன். சில நேரம் தட்டுக்க ஒரு கல் 2ஆ போடும். அப்போ அதுகளை வந்து சொல்லி கொண்டில்லை தானே வந்து அதுக்குத்தான் நான் சொன்னேன் 100க்கு 100 சொல்லாத காரணம் இதுதான். அப்போ 100க்கு 99% ஆளை கிளியர் ஆக்குவேன். இப்போ உதாரணமாக வந்து ஒரு சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்துட்டு 1 மீட்டர் துணி காணும் என்றால் அது வாரா கட்ட சொல்ல ஒரு 2 மீட்டராக வேண்டியாங்க உண்டு. அப்போ அவை கேட்குறது நான் ஒன்று தான் தைக்க மாட்டேன் இல்லை சில வேலை தெரியாது கை சில வேலை புல்லாக இல்லை வைக்க வேண்டி வந்தானே இல்லை நீங்கள் அரை கையாகவே வைக்க கொண்டாவே சொன்னாலுமே அன்னு சொல்கிறது இல்லை நீங்கள் 2 மீட்டரே வேண்டியன்னு வாங்கணும். ஏன்றால் புள்ளச்சாடை கண்டு அடுத்த மீட்டரில் விட்டு திருப்பி தைக்கிறானே அப்படித்தான் அந்த வேலைகள்கிட்ட இதுகள் ஏதாப்பா.
அப்போ இன்றைக்கு எங்கட தம்பி கவிதாசும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது அவன் மட்டக்களப்பு போட்டான் தாய்க்கு கொஞ்சம் மேலாண்ட அப்புறம் பாப்பம் கொண்டு விட்டு போட்டான்னு பார்த்துட்டு வரேன்ண்டு இங்கே கரண்ட் வயர் முன்னுக்கு போகுது மாறி ஒரு சுட்டி அடி கரண்டில் பிடிக்குமே இருந்தால் காக மாதிரி கறிடுவேன் ஆ அதுவெல்லாம் சொல்லி கொண்டு இல்லை சரி இப்போ கனகாலம் கழிச்சான வீட்டுக்கு வந்திருக்கேன் இதை கையில் வச்சுட்டு வார் அப்போ எத்தனை நாள் கிடக்கப்பா அனு நினைச்சால் தண்ணி கேட்கப்போம் சரி அப்போ கேட்போம் சரி எப்படி போகுது வாழ்க்கை குரல் கேருதான் பாத்திய தமிழை பாத்திய யூடியூப் சேனல் அப்படி போகுது என்ன பேர் உங்களோட சேனலுக்கு அனு புலாக் ஓகே சரி மற்றது வீட்டு வேலை மட்டும் முடியுமா நினைக்கிறேன் நீ நீங்களும் சரிங்களா அப்ப வேற முடிகிற மாதிரி தெரியல பதியப்பா கதை என்னப்பா அப்ப என்ன சொல்றீங்க வீட்டு வேலை இப்ப முடிகிற மாதிரி கிடாக்கு பையாசிக்க முடிக்கணும் அல்லாட்டி முடிக்கிறோம் இந்த இடத்துல அக்னி இந்த பாடியாச்சு கேட்பேன்ப்பா கட்டாயம் கேட்போம் அக்னி கதை படிப்பா கதையை மட்டும் கேட்கலாம் சொல்லு அக்னி என்ன நினைக்கிறேன் வீடு எப்போ முடியும் நினைக்கிறேன் என்ன பம்பலன்னா பிடிச்சான் முன்னாள் போன இடத்துல ஒரு அம்மா ஆண்டுட்டு கேட்டா எப்போ குடிவுறண்டு நான் சொன்னேன் வீடு முடியாண்டு அப்போ எப்போ வீடு முடியுமென்று கேட்டா நான் சொன்ன குடிவுறல் செய்கிற நேரம் வந்து தம்பி அப்போ இன்னும் திருந்தேரியோன்னு கேட்டா நான் சொன்னேன் அம்மா நான் உண்மையே இதுதானே இதால பிரச்சனையே வந்தது இதால பிரச்சனையே வந்தது உண்மையை சொன்னால் அதாலப்பா ஒத்துக்கொள்றீங்களா சூரியன் உதிக்குதோ நீ சொல்ல சூரியன் உதிக்குதோ இப்போ இது எங்களுடைய ஆக்களுக்குள்ளேயே பிரச்சனைப்பா அப்போ நீ சொல்லப்பா சூரியன் உதிக்குதோ சொல்லக்கூடாது அப்பா ஓமோ இல்லையோ ஆனா உண்மை என்னண்டா சூரியன் உதிக்கிறேப்பா அப்ப என்ன இது சொல்லப்பா என்ன அப்ப அப்பா சூரியன் உதிக்கிறேப்பா பூமி தான்ப்பா சுத்துது ஆனா அப்ப நீ அவன் அப்படித்தானே தீவு என்றால் என்னடா 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட தீவு சரி சத்தம்டா வலை விடாண்டா என்ன வலை விடாண்டா அந்த கோடு அப்பா மகர கோடு அந்த கோடு அது இல்லையா வளைஞ்சதாண்டா வலை விடா அப்பாவை நீ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு கூட பாப்பியே இருட்டுக்க விட்டு ஆழத்து நோய்ச்சி அடிச்சுதான் பார்க்கணும் இப்போ கொஞ்சம் நிமித்தின ஆப்ரேஷன் அப்பா பாப்பா பாடி பாப்பா கதையப்பா பாப்பா உங்களோட கடைசி புள்ள வந்திருக்கிறாள் பொம்பளை பிள்ளை வந்திருக்காள் இந்த இடத்துல வந்து வெள்ளை சட்டையும் போட்டு வந்திருக்காள் அவளுக்கு பொம்பளை பிள்ளை நான் பொம்பளை பிள்ளைக்கு கடைசி என்றைக்குள்ள அவள் ஒரு உங்களோட ஒரு செல்வம் இல்லை அப்ப எனக்கு இந்த பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த சும்மா ஆனா நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம் கிரீம் பூசின மூமே கறக்குறத நான் காண்றேன் இந்த கதை கேட்க அவளுக்கா அதுக்கே இல்லையடா அதுக்காக ஒரு நேரம் மறுக்க இல்லை அது நடுகக்கூடிய அது அவள் அனுவுக்கே விளங்கிட்டு தானே அவளுக்கு அனுவுக்கே விளங்கிட்டு தானே அந்த கதையின் அர்த்தம் விளங்கிட்டு தானே அப்போ உங்களோட விட்டு வேலை இப்போ செய்யப்படுகிறது பாப்போம் எல்லாம் முடியாது எந்த முடிஞ்ச அப்புறம் நான் உங்களோட விட்டு வேலை அப்போ செய்ய மாட்டேன்
அப்போ கலங்கிட்டாள் அது அக்கா நினச்சா அப்பா கலங்கியிருப்பான். ஏண்டா அம்மாவுக்கு அடுத்தா வந்து அப்பா பார்க்குற அக்கா. ஆனால் அம்மாவோட ஒப்படையில அக்கா ஏன்னா அம்மாண்ட கவனிப்புக்கு ஒப்படையில அப்பா நீங்கள் வீடியோவில் காய்ச்சி சனம் உண்மையாக இல்லை நினச்சி கொண்டு இருக்குது. என்ன அந்த முட்டை கதை வந்து அம்மா தாரையிலன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறானே கொலஸ்ட்ராலுக்காண்டி தாரையிலேன்னு. அப்போ அன்றைக்கு ஒரு வீட்டை நான் போயக்குள்ள அந்த முட்டை கதை வந்தோடனே நான் நண்பனிச்சு தெரியா சும்மா கிடந்தாங்கல்ல அந்த முட்டையை கொடுக்குறேன்டா. ஏன் அவள் உண்மையிலே அக்கறையில் நான் கொடுக்குறேன் அந்த அளவுக்கு ஆப்ரேஷன் செஞ்சபடியாண்டு அப்படித்தான் சேனல் அதுதான். அப்போ நானும் டக்குன்னு யோசிச்சு போட்டு நான் சொன்னேன் அது உண்மைதான் முட்டையாண்டில் பொரிச்ச மீனில் இருந்து ஒரு விஷயமுமே அம்மா எண்ணெய் சாப்பாடுன்னு சொன்னால் பொதுவாகவே வந்து அப்போ எண்ணெய் சாப்பாடுண்டா கொடுக்க மாட்டேன்னா பதினெட்டு முட்டைக்கே மண்ணடா கொண்டு முட்டை வந்து கொலஸ்ட்ராலுக்குரிய சாமான் தான். மஞ்சள் கருவை தனியெடுத்து கடிக்கிட்டு விழுங்கிப்பார் பிக்கி போட்டு. அப்போ உண்மையாக இப்போ எங்களோட வீட்டுக்கு வந்து வேலைன்னு சொல்லிக்க சரி இப்போ ஜிப்சம் அடிக்கிறவங்க வந்து அடிக்கிறாங்க பிரச்சனை இல்லை. அது இன்னொரு 5-10 நாளையில் அவங்க முடிச்சா நீ எங்களோட வயரிங் பாஸ் வந்து அடித்தா 2:30க்கு கேஸில் நிற்கிறேன். இப்போ 12 மணி ஆகுது. இப்போ அடிக்க சொல்லுவாங்க வந்துருக்கேன் பேங்க கொண்டு வந்துருக்கேன் பேங்க பாரன் உங்கள் பாரான் பேங்க. ஆனால் உண்மையிலே வந்தா வேலை ஆனால் பெறாதாள் அதான் பிரச்சனை. ஸ்டார்ட்ல எல்லாம் வாங்கி இந்த பெட்ரோல் பிரச்சனை இப்போ தான் ஓமோ பெட்ரோல் இப்போ பிரச்சனை அக்னி போட்டு போடுற பாடன்னு யோசிப்பான் அக்னி இப்போ வேற இல்லையா அண்ணா வருமா இந்த கட்டாயம் வர சொன்னேன் நான். மற்றது இப்போ எங்கட அந்த கண்ணாடி பிட்டிங் வேலைக்கான கண்ணாடியரும் காலம் அண்ணன் வந்து பறிச்சிட்டு போட்டார் வந்து மேலே தான் கண்ணாடி விட்றா நான் கீழே தான் பறிச்சது முதல் மேலே கொண்டே பறிக்கலானே டிராக்டர் மேலே கேறாதானே. ஓ அப்போ ஜிப்ஸ வேலை நடக்குது வயரிங் வேலை நடக்குது ப்ளம்பிங் பார்க்க போனா எல்லாம் கிடக்குதான் மாவுள் வேலை நடக்குது. அப்போ அண்டைக்கு வந்த பொடியன்னு கேட்டான் இப்போ வீடு தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுதுண்டு. அப்போ நான் சொன்னேன் 2 வருஷம் ஆகிட்டுண்டா. அப்போ குடியுரல் இந்த வருஷம் செய்ப்பீங்களோண்டு கேட்டான். அப்போ நான் சொன்னேன் ஓ முடிஞ்சா செய்தான் அவனுண்டா 2 வருஷத்தில் செய்யக்கூடாதுலோண்டான். ஒன்று முதல் வருஷம் செய்யணும் இல்லை 3ஆவது வருஷம் செய்யணுமா. ஓ அப்போ இதுக்கு என்ன பதிலாக நான் சொல்கிறது இது கூட பரவாயில்லையே. அன்றைக்கு ஒரு விசுவாசி வந்தார் வந்து சொன்னார் உண்மையாக வந்து வீட்டு வேலை இப்போ தொடர்ந்து செய்யத்தான் போகிறோன்னு கேட்டார். இது நாங்களும் வந்து வேதம் தான் இல்லையாண்டு இல்லை பாரன் உண்மையாக வந்து வீட்டு வேலை செய்யத்தான் போகிறீங்களோன்னு கேட்டார் வந்து. அப்போ நான் சொன்னேன் ஓ மண்ணு செய்யத்தானே வேணும் தொட்டுட்டா முடிக்கத்தானே வேணும் எவ்வளோ ஆளுக்கு போடுறேன்டா எதுக்கும் ஒரு மாதம் பிந்தி செய்யுங்கோண்டார். ஏன்னு கேட்டால் ஆண்டவற்ற வருக போண்டார். ஓ அப்போ ஆண்டவற்ற வருக வரப்போண்டு என் வீட்டு வேலையை செய்ய விடுவான். வருக வந்தால் வீட்டு வேலை செஞ்ச வழி போகிறானு. ஆண்டவர் டீம் வருது அவட தெரிஞ்சு இருக்கிற தூதர்மாருக்கு அது தெரியாது. ஓ அது அவரோட இருக்க சூதருக்கு தான் இது அவரோட இல்லாத தானே. இப்போ அதுகளே இல்லை நாங்கள் பைக்கு கீழே ஊக்கி போச்சுண்ணே சரிதானே காலம் 8 வருஷம் 7 வருஷம் இருக்கும் போலண்ணே பைக் எடுத்து ஓ 7 வருஷம் இருக்குண்ணே. அவங்க கீழே ஊக்கி போச்சு காட்டுறேன் இரும்பண்ட வழியை தான் ஊக்கினது. நான் அந்த நேமே சொன்னேன் பிளாஸ்டிக்கில் எடுப்ப மாட்டேன் பிளாஸ்டிக்கில் எடுத்தா ஊக்கி இருக்காதானேப்பா. இல்ல நான் இப்ப என்ன சொல்றேன்டா இப்ப இரும்பண்ட வழியா தான் இப்ப உக்கினது பிளாஸ்டிக்னா உக்கி இருக்காதானே. இதுக்கு இப்ப தலையடி காய்ச்சல் மட்டும்தானே. அப்படி பார்க்க போய் பெஹோ வந்து மெட்டல் பாடி தானே வந்து. அப்ப அனுராஜ் பெம்பலா கதை என்ன இப்பதான் கொஞ்சம் பெம்பலா இருக்கு. நீ வந்தாலே பெம்பல் தானே நீ வந்தாலே பெம்பல் தானே
எனக்கு டக்கான ஒன்றும் வருது இல்லையா அண்டே கொஞ்சம் வேலை பால் கூட பார்க்கக்கூடிய எங்கே போகிறேன் என்ன செய்யறது தெரியாமல் யோசிச்சு கொண்டுருக்குறேன் நான் அதனால் எனக்கு வந்து டக்காண்டு கதை வருது இல்லை. அப்போ இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு உலக நாட்டு பிரச்சனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு பெருசாக விளங்கம் தெரிஞ்சால் தான் கிடைக்கலாம். சரி இப்போ எந்த நாடு சண்டை பிடிக்குன்னு சொல்லுங்க. அப்போ தெரியாண்டாம ஒரு பதிலை சொல்லுனப்பா. இல்லைப்பா அது எனக்கு சரியான. ஆனால் பாருங்க அப்போ பாருங்க நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஒரு முட்டாளாக இருந்தாண்டு நீங்கள் பெற்ற பிள்ளைகள் புத்திசாலி தான் பாருங்க. எந்த நாடு சண்டை பிடிக்குது? இது அரசியல் இல்லையப்பா, இது வந்து உணவு பிரச்சனை. அனு எந்த நாடு சண்டை பிடிக்குது? யாரோட சண்டை பிடிக்குது? யாரோட சண்டை பிடிக்குது? இஸ்ரேல். யாரு நாட்டை சொல்லடி? சும்மா நாட்டை சொல்ல. ஈரான். ஏன் சண்டை பிடிக்குது? அதான் தெரியும். அதுதான் அப்படி பார்க்க போய் எந்த நேரம் போனோட அக்னி தெரியுமா? அக்னி எந்த நாடு சண்டை பிடிக்குது? ஈரான் அமெரிக்கா. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல். பிறகு வந்து ஈரான் வந்து என்ன செய்யணும்னா வந்து பக்கத்தில் இருக்கிற மத்திய அரபு நாடுல வந்து தாக்குது வந்து குவைட், சவுதி, கட்டார், துபாய். ஏன் தாக்குது? அதாவது அமெரிக்காவோட வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி ஆஃபீஸ் இருக்கிறால வந்து அந்த இடத்துல வந்து தாக்கி கொண்டிருக்குது. அந்த வகையில் நேற்றைய தினமே ஏதோ ஈரான்ட கப்பல் வந்து இந்தியா இருந்து அந்த பயிற்சி முடிச்சுட்டு போன கப்பல் ஏதோ அடிக்க வந்த கீழே போய் நீர்மூழ்கி அடிக்க தான் அந்த இலங்கை வந்து கரையுதுங்கிற மாதிரி கதை உண்டு. ஒரு நியூஸ் சொல்லி பார்த்து நான் உண்மை இல்லை. இப்போ இல்லை உண்மை அதுதான் ஒரு படி சொன்ன நீ சொன்னவன். ஆனால் அப்படி இருக்கலாம் சில நேரம் வந்து. ஆனால் அந்த அதுக்குள்ள வந்து நிறைய பேர் செத்து வந்திருக்காங்க சடலங்களை. சரி அப்போ அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா வெளுக்கிட போகிறோம். வேண்டாம் அப்பா இந்த டீம் வந்துட்டு டீம் நீ வண்டி காட்டுறா டீம். அப்பதான் சரி பகடிக்கு ஆண்ட வர பிள்ளை சாவான் சொன்னா சொன்ன நேரத்துக்கு நிற்கின்றாப்பா. இன்றைக்கு கேஸ்லேருந்து பர்த்டேக்கு 3 மாதம் வந்த முதல் வீரன் தானே இங்கே கள்ளி அப்பா சொன்னல் எங்கே பேசிடலாம் பேசிடலாம் செஞ்சுனே ஆனா எந்த பாருங்கள் கனாலம் வேலை போல போலக்கு நல்ல வெள்ளியா கிடக்க. சரி 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 இங்க தண்ணியால ஊத்துறாங்களாப்பா. நீங்க வந்ததே லேட் ஆகி போக ஏலியாவே. அப்ப மற்றால் வேலை இல்லைன்னு உங்களோட ஆக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல்லையும் மிதான ஆஃபீஸ்லையும் நான் நிற்கிறேன். ஒரு தரம் வீட்டை நிற்கிறேன் இல்லையாப்பா. ஆனா ஆளை கண்டாலே வேலை முடிஞ்சாதான் தெரியுமா? ஆள் பெருசா வேலை செய்யாலும் சிரிக்கிறீங்களா? ஓ கில்டி மேலே எடுத்து சஞ்சனா பெட்ரோல் என்ன மாதிரி இன்றைக்கு பெட்ரோல் இல்லை வரங்கள் குறை வேணே சனம் குறையில சேர்ந்துட்ட காசு உறைஞ்சிட்டு. அதான் என்ன 30 கோடி கதை. ஓ 3 நாளில் 30 கோடி பெட்ரோல் அடிச்சுக்காங்க யாழ்ப்பாணத்தில் தெரியுமா? அதில் நீ தான் கொஞ்சம் அடிச்சிருப்ப எல்லாரும் சேர்த்து தான். நாங்களும் தான் நாங்கள் வந்து நாங்கள் 2 தான் அடிச்சுக்கணும் உண்மையிலே. இல்லை ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டாம் 30 கோடிக்கு 3 நாளில் அடிச்சுக்கான் பெட்ரோல். சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு அளவாக தான் போகிறது. அப்போ பாங்க அப்படி பார்ப்போன்னா சனத்தின் பயத்தின் நிமித்தம் தான். இப்போ அதை விட சனத்துக்கு தெரியல வந்து அப்பா 1 லிட்டர் தண்ணி எத்தனை கிலோ நீ என்ன எடுத்தல அதுக்கு தெரியான்றப்ப சும்மா சரியா இப்படியே சொல்லு. 1 கிலோ மஞ்சள் பாரம் 1 கிலோ இரும்பு பாரம் அதுக்கு பதில் தெரியுதானே? அதுக்கு பதில் தெரியுதானே? அப்ப சரி அப்படி சொல்ல அப்படி சொல்ற நீ 1 கிலோ பஞ்சையும் 1 கிலோ இரும்பையும் மேல இருந்து விட இது முதல் கீழே வரும். இரும்பு வந்து 2 வரை அப்ப உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் வந்து நானும் கேட்பேன் 1 லிட்டர் தண்ணி எத்தனை கிலோ? அப்ப வேங்க என்ன கேக்குறானப்பா? அப்படித்தான் ஒரு 1/2 கிலோ 1 லிட்டர் தண்ணி எத்தனை கிலோ? அதுதான் 1/2 கிலோ 3/4 கிலோ எல்லாம் தெரியும். 1/2 கிலோ ஒரு பதில் தான். 1/2 கிலோ 3/4 கிலோ. சரி நீ சொல்லு 3/4 கிலோ. அதாவது வந்து அவன் ஏதாவது ஒரு பதில் சொன்னா சரி முழா அது அடுத்த கதை. ஓ அப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் எத்தனை கிலோ?
பெட்ரோல் ரன்னிங் எல்லாம் எல்லாம் உண்டா தான் இல்லை இல்லை 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 1 கிலோ 1 லிட்டர் சாரி 1 லிட்டர் தண்ணி வந்து 1 கிலோ 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 3/4 கிலோ சரியோ 1 லிட்டர் டீசல் வந்து 1/2 கிலோ விளாங்க கணக்கு அப்படி வராது சான்ஸ் எல்லாம் உண்டா தான் பேர் தண்ணி பெட்ரோல் டீசல் இல்லை அங்கே இருக்கு விஷயம் என்னென்னா அடர்த்தி அவன் படிக்காரலும் அவன் சொன்னான் விஷயம் அடர்த்தின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த மற்றது வந்து பெட்ரோலை வந்து வீட்டு எல்லாரும் வேண்டி வைக்கணும் இல்லோ இப்போ ஒரு கேனில் வந்து பெட்ரோலை வந்து இன்றைக்கு ஒரு ஆள் 20 லிட்டர் பெட்ரோலை வந்து இன்றைக்கு வேண்டிக்கு வந்து வைக்கிறார் நல்ல வைக்கக்குள்ளே வீட்டுக்குள்ளே வைக்கிறாருன்னு வைப்போம் வந்து ஒரு 2 கிழமை கழிச்சு வந்து வீட்டுக்காரோட சண்டை பிடிப்பார் நான் வேண்டி கொண்டு அந்த பெட்ரோலில் யார் எடுத்தாலும் சொல்லுங்க இப்போ இல்லாட்டி வீடு தண்டா உடையும் உண்டு ஆனால் மனுஷிக்கார சொல்லப்பா உன்னானப்பா ஒரு தரமே எடுக்கலையண்டு ஆனாலும் 1 லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோல் குறைஞ்சதை கண்டு யார் எடுத்து நிற்கிறீர்கள் அது யார் எடுத்தால் அப்படியே போகணும் ஆவியா போயிடும் ஓ அதுதான் பிரச்சனை அப்போ எங்கள் சனத்துக்கு அது கூட விளங்குறதில்ல வேண்டி கொண்டே பெட்ரோலை வீடு வழியாக லிட்டராக வைக்கிறது அது கொஞ்சம் நல்லா ஆவியாக போய் அரைவாசியான்னு மிஞ்சும் அதனால இந்த வேலையில் விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்கோ ஏன்னா அரசாங்கமே சொல்லியிருக்குதாமே பெட்ரோலுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லை தாங்கள் வந்து வேறு நாடுகள்லேருந்து எடுக்கிறபடியாக பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருக்குதான் அப்போ அதில் வந்து கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க வந்து ஆனால் உன்னோட எத்தனை லிட்டர் பெட்ரோலை வீட்டு ஒன்றும் இல்லை அம்மானே இல்லை உன்னோட பைக்கே இல்லையே பற்றிய உண்மைதான் அனு பைக் ஓடுவியோ ஓ லைசன்ஸ் எடுத்துட்டேன் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நான் ஓடுவியோன்னா ஓடுவேன் ஓகே சரி அப்போ நாங்கள் வந்து முடிச்சுக்கொண்டு நாங்கள் வெளுக்கிட போகிறோம் சொன்னால் வந்து லேட் ஆகுது இன்றைக்கு வந்து ஒரு நாட்கள் ஒன்று வைக்கணும் வந்து அந்த கெட்பள்ளிக்குள்ளே போய் வந்து வைக்க போகிறோம் இதில் ஒரு கல்லில் கொண்டு போவோம் நல்லா இல்லை தானே கிழக்கு தட்டு நேரில் கொண்டு போவோம் அப்பா நாட்கல் வந்து அதிகாரம் களி போட்டோம் ஏன் ஐயோ ஆள் தான் அடிக்குது வெளியிலண்ணா படிக்கால் போட்டு நாம டக்குன்னு குளிச்சுட்டு விளக்கிட்டா தான் சரியா சரி அப்போ ஓகே நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் வந்து இந்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி செல்லக்குட்டி ஏண்டா ஷர்ட்டு போடா நிற்க செல்லக்குடி ஒரு என்னட்ட வாரானே இல்லை ஒரு நாளுமே இந்த எங்கடக்கு தூக்குவாமனே ஒரு காலை செல்லக்குட்டி என்னடி புக்கா நீ நானும் கொஞ்சம் பிராணிச்சேன் ஏன்னா கொஞ்சம்டா என்ன கொஞ்சம் தண்டை சொக்கத்தது உழப்புறான் படி சரி ஓகே பாய்